Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய நிகழ்வு கமலஹாசன் பேச்சு. இது கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு அவர் சொல்றார். தக் லைஃப் பட விழாவில் அந்த வார்த்தையை சொல்றார். கர்நாடகத்தை சேர்ந்த சிவராஜ் குமார் அந்த பட விழாவிலையும் இருக்கிறார், அவர் தலையாட்டுறார். ஆனால் கன்னட அமைப்புகள் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த படம் இங்கே திரையிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் அவர் மன்னிப்பு கேட்டாலும் இந்த படத்தை இங்கே திரையிட அனுமதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டு சொன்ன விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதில் ஏன் ஈகோ பார்க்குறாரு கமல், மன்னிப்பு கேட்க வேண்டியதானே, ஏன் சுற்றி சுற்றி பேசுகிறாரு அப்படின்லாம் கருத்து தெரிவிக்குது. எப்படி பார்க்குறீங்க? கமல் இன்றைக்கு தன்னுடைய பதிலை நீதிமன்றத்துக்கு தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார். தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கலாம், உண்மையை பேசியதற்கு எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவருடைய இன்றைய பதில் என்பது யதார்த்தத்தின் பிரதிபலிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல என்ன தவறு இருக்கு? உலக தமிழ் மாநாட்டை மதுரையில கூட்டினார் எம்ஜிஆர். அன்றைக்கு கேரளாவினுடைய முதலமைச்சர் பங்கேற்று தமிழும் மலையாளமும் சகோதரிகள் என்று பேசினார். நிறைவு பேருரை நிகழ்த்துகிற போது எம்ஜிஆர் இது சகோதரிகள் என்று கேரளாவினுடைய மாட்சிமை பொருந்திய முதலமைச்சர் சொன்னார். இல்லை, இது சகோதரிகள் அல்ல, தமிழ் என்பது தாய், தமிழினுடைய பிள்ளைதான் மலையாளம் என்று அவர் பேசினார். அன்றைக்கு யாரும் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கேரளாவில் இது ஒரு பெரிய அரசியலாக மாறவில்லை. ஏனென்று சொன்னால் யதார்த்தமான உண்மையை பேசினார் எம்ஜிஆர். இன்றைக்கு நீதிமன்றம் இப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் கருத்து சொல்லுமா என்று வியந்து பார்க்கிற அளவுக்கு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். நீதித்துறை பாழ்பட்டு போய்விடக்கூடாது. மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறை தான். நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் நின்றுதான் மக்கள் தங்களுக்கான நியாயத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று உறுதியாக நம்புகிறவன் நான், பேசுகிறவன் நான். இப்ப இந்த மாதிரியான நீதிபதிகளினுடைய பேச்சுக்கள் என்பது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நீதிபதிகள் நீதியின் பக்கம் நின்றுதான் தீர்ப்புகளை வாசிக்கிறார்களா அல்லது அவர்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி விடுவார்களா என்பதை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன தவறா சொல்லிட்டாரு? நீங்க கெடு விதிக்கிறீங்க அவருக்கு. 3ஆம் தேதிக்குள் அவர் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை? மொழியியல் ஆய்வாளரா அவர் எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? மொழியியல் ஆய்வாளராக இருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. மொழி குறித்த புரிதல் இருந்தாலே போதுமானது. இன்னொன்று, வரலாற்றை பேசுகிறவர்கள் எல்லாம் வரலாற்று ஆய்வாளர்களா? வரலாற்றை படித்தவர்கள் வரலாறு பேசக்கூடாதா? எந்த மாதிரியான கருத்து இது? இப்ப எனக்கு 4 பீனல் கோட் செக்ஷன் தெரியும், அந்த செக்ஷனுக்கு என்ன தண்டனைன்னு தெரியும், அது எந்த மாதிரியான குற்றத்துக்கு பயன்படுத்தலாங்கிறது தெரியும். நீங்க என்ன சட்ட நிபுணரா அப்படின்னு கேட்குமா நீதிமன்றம்? நான் ஒரு கருத்து தெரிவிச்சா எனக்கு இருக்கக்கூடிய புரிதல், எனக்கு இருக்கக்கூடிய பார்வை, அதை வெளிப்படுத்துவதற்கு ஜனநாயகத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது தானே. இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தோடு வாருங்கள். எத்தனை மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழி என்று வகுக்கிற போது திராவிட மொழியினுடைய தாய் யார்? தமிழ்தான் என்பதை வரையறுத்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? அந்த ஆய்வோடு ஒப்பிட்டு இல்லை இல்லை, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இவையெல்லாம் தமிழினுடைய பிள்ளைகள் இல்லை, ஆய்வுகள் வேறு மாதிரியாக இருக்கிறது என்று சாட்சிகளோடு சொல்லுங்கள். நாங்கள் தான் தாய், எங்களுக்கு தான் எல்லா ப்ரையாரிட்டி இருக்குன்னு நாங்கன்னா அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டோமா? இல்லையே. எந்த விதமான உரிமையும் தமிழ் கோருவதில்லையே. மாறாக தமிழ் எல்லா மொழியும், குறிப்பாக தென்னிந்திய திராவிட மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் தமிழ் அரணமைக்கிறதே தவிர தமிழ் ஒருபோதும் பெரியண்ணன் மனோபாவத்தோடு ஓங்கிய கைகளோடு எந்த மொழியையும் அணுகுவது இல்லை. மாற்றான் மொழியாக இருக்கக்கூடிய இந்தியையே நாங்கள் அணுகுவதில்லை என்கிற போது எங்களுடைய மொழியாக இருக்கிற கன்னடத்தை அப்படி அணுகுவோமா என்ன? என்ன தவறாக பேசிவிட்டார் கமலஹாசன்? எதற்காக இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்திட வேண்டும்? முழுக்க முழுக்க அரசியல் தான். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் இணைந்து விட்டார் என்பதற்கு பின்னால் இருக்கிற அரசியல், இப்போது மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்பதற்கு பின்னால் இருக்கிற அரசியல். இன்னொன்று,
இது போன்ற நேரத்தில் கமல் போன்றவர்களை சீண்டுவதும், கமல் போன்றவர்களை மீது விமர்சனங்களை முன்வைப்பதும் தங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரும் என்று அங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கருதுகிறார்கள். அதற்காக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். பாவம், அங்கே இருக்கக்கூடிய நடிகர் ஒருவரும் மேடையில் இருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அவருக்கும் நெருக்கடி வந்து விட்டதாக கமல் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார். என்னால் அவருக்கு சங்கடமான சூழல் உருவாகிவிட்டது என்று சொல்லி கமல் எந்த காரணத்தை கொண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தவறாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், எத்தனையோ முறை சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு தாய், சமஸ்கிருதத்தின் வழி வந்ததுதான் தமிழ் என்று எத்தனை முறை பேசி இருக்கிறார்கள், எவ்வளவு மேடைகளில் பேசி இருக்கிறார்கள். என்றைக்காவது ஒரு நாளாவது நாம் வழக்கு தொடுத்திருக்கிறோமா? இல்லையே. வரலாற்று ரீதியாக பதில் சொல்லி இருக்கிறோம், வரலாற்றின் வழி நின்று அதற்கு மறுப்பு பேசி இருக்கிறோம், வழக்கு தொடுக்கவில்லையே, நாம கொந்தளிக்கலையே, அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான பேசியவர்களுக்கு நெருக்கடியான சூழலை உருவாக்கலையே. ஆனா இவர்கள் இப்போது இந்த நெருக்கடியான சூழலை உருவாக்குவதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, அதில் அரசியல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதே அரசியலோடு முதல்ல விட இப்ப மொழி உணர்வு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு குரல் வருது இல்ல. இப்ப கன்னட மொழியை தாழ்த்தி தமிழ் மொழியை உயர்த்தி இருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். கமல் அப்படி பேசி இருப்பாரே ஆனால் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. எல்லோருக்கும் மொழி உணர்வு இருக்கிறது. எந்த மொழியையும் தாழ்த்தாமல், தமிழினுடைய தன்மையே தமிழ் எதையும் தாழ்த்தாமல் தானும் தாழாமல் இருப்பதுதான் தமிழுக்கு உண்டான சிறப்பு. இப்ப தமிழ் எந்த மொழியை தாழ்த்திருச்சுன்னு நீங்க கருதுறீங்க? கமலஹாசன் பேசியதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? கன்னட மொழியை இழித்தும் பழித்தும் பேசிவிட்டாரா? இல்லையே. வரலாற்றின் பக்கம் நின்று தமிழ் என்பது தொன்மையான மொழி, அந்த மொழியிலிருந்து உருவானதுதான் இன்ன பிற திராவிட மொழிகள் என்பதை இப்போது வரை எவராவது வரலாறு ரீதியாக மறுத்திருக்கிறார்களா? ஆய்வின்படி யாராவது அதற்கு மறுப்பு சொல்லி இருக்கிறார்களா? இல்லையே. ஏன் கன்னடத்தில் ஆய்வறிஞர்கள் இல்லையா? மொழியியல் ஆய்வாளர்கள் இல்லையா? அவர்களை வைத்து ஒரு ஆய்வு நடத்தி ஆய்வை வெளியிடுங்கள், மறுபரிசீலனை செய்யுங்கள். இதோ இருக்கிறது ஆய்வின் முடிவு என்று கமல்ஹாசனிடத்திலே நேரடியாக முறையிடுங்கள். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. எல்லோருக்கும் மொழி உணர்வு, இன உணர்வு இருக்கிறது. யாருடைய மொழி உணர்வையும் காயப்படுத்துவதல்ல நோக்கம். மாறாக நீங்கள் உண்மையை பேசியதற்கு இவ்வளவு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலும் எந்த மனதையும் யாருடைய இன உணர்வையும் புண்படுத்தாமல் தானே பேசி இருக்காரு. என்ன தவறு சார் நான் கேட்கிறேன்? தமிழ் தாய், தமிழிலிருந்து பிறந்ததுதான் இன்ன பிற மொழிகள், இந்த திராவிட மொழிகள் என்று குறிப்பிடுவதில் என்ன தவறு இருக்கு? என்ன தப்பு நடந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்லுங்க, இல்லைங்க கன்னடம் தான் தாய், கன்னட மொழியிலிருந்து பிறந்ததுதான் தமிழ் மொழி, இதோ இருக்கிறது ஆய்வுன்னு வாங்க, பேசலாம், விவாதிக்கலாம். ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. இங்கே பிரச்சனை என்பது அரசியலாக்கப்படுகிறது. அந்த அரசியலை அரசியலாகவே உள்வாங்கி கொண்டு கமல் இன்றைக்கு நகர்ந்து விட்டார் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்றுதான் நான் சொல்வேன். சொன்ன மாதிரி இது கமல் புதுசா சொல்ல, ஆனா வேண்டுமென்றே இப்ப இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க பிரச்சனையை உண்டாக்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, நடப்பு அரசியலுக்கு வருவோம். கலைஞர் பிறந்தநாளுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. இந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் கருத்து கேட்குறாங்க. அப்போ காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்கிறார், திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேமுதிக வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? முன்னதாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே சொல்லப்பட்டது ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது நம்பிக்கையில் இருக்கிறோம்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அந்த 2 இடங்களும் அதிமுக வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார். இந்த நிலையில் கலைஞரை வாழ்த்தி கலைஞரை பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறார் பிரேமலதா. செல்வ பெருந்தகை திமுக கூட்டணிக்கு வரணும்லாம் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அணி மாறுவாரா? எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு அரசியல் ராஜதந்திரி என்று கருதி கொண்டார். அவருடைய அறிவிப்பு தன்னுடைய ராஜதந்திரத்தின் வெளிப்பாடு என்று அவர் வெளியிட்டார். அந்த அறிவிப்பு வெளியான ஈரம் காய்வதற்குள்ளாக இந்த ஒரு விக்ரமுடைய படத்துல ஒட்டிக்கிட்டு அந்த தம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு விவேக். இந்த இலவதான் ராத்திரி பேர ஒட்டிக்கிட்டு இருந்தியான்னு அந்த கிளவி ஒரு லெப்ட் லெக்ல ஒரே எத்தும். அப்பதான் தெரியும் அது ஒட்டி வச்சதுன்னு. அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணிட்டாங்க, என்னத்தான் ராஜதந்திரம்னு இவர் ஒரு வியூகத்தை வகுத்து கூட்டணிக்குள்ள தேமுதிகவை தக்க வச்சிடறோம், 2026 வரைக்கும் தேமுதிகவை நிறுத்தி வச்சிடறோம்,
2026 சீட்டுன்னு அறிவிச்சிடுறோம். இப்ப சீட்டுக்கும் பாதிப்பு இல்ல. 2 மாநிலங்களவையும் அதிமுக பக்கம் வந்துருச்சு, கூட்டணியும் நிரந்தரம் ஆயிடுச்சு. ஒரு செக்மேட் அப்படின்னு வச்சார்ல, அத அந்த அம்மா போற போக்குல லெப்ட் ஹேண்ட்ல அப்படி தள்ளி விட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதிமுக கொடுத்திருக்கிற ஒரு தொகுதியில் நாங்கள் களமிறங்குவோம் என்று அவர் சொல்லி இருந்தால் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறதாக பொருள். நான் அன்றைக்கே பல நேர்காணல்களில் சொன்னேன், பிரேமலதா விஜயகாந்த் பேரம் பேசுவதற்கான வாயிலை திறந்து விட்டிருக்கிறார். அவர் அதிமுகவினுடைய கதவை மூடவும் இல்லை, திமுகவினுடைய கதவை மூடவும் இல்லை. 2 பக்கமும் திறந்து வைத்திருக்கிறார். இப்ப அதிமுக தான் தேமுதிக கிட்ட லாக் ஆயிடுச்சு, தேமுதிக அதிமுக கிட்ட கமிட் ஆகல. இவங்க அறிவிச்சுட்டாங்க. இப்ப இது வேணான்னு சொல்லிட்டு போனா, ராஜ்யசபா தரேன்னு சொல்லி கூட இந்த அம்மா இந்த கூட்டணி வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப இது தோல்விக்கான கூட்டணியா இருக்குமோன்னு மக்களிடத்துல ஒரு செய்தி பேசு பொருள் ஆயிடும். அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு செட்பேக். ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி ஒரு கட்சியை கூப்பிட்டு ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு வரலன்னா அதை விட பெரிய கேவலம் வேற ஏதாவது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற எந்த கேவலமும் இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கம் தெல்ல தெளிவாக திமுகவுக்கு இண்டிகேஷனை கொடுக்குறாங்க பிரேமலதா. அன்னைக்கே பாத்தீங்கன்னா பொதுக்குழுவில் எங்களுடைய தெய்வம், அவர் சொன்ன வார்த்தை அதுதான், எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறது திமுகவினுடைய பொதுக்குழு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அதே போன்று அவருடைய இறுதி சடங்கின் போது முழு ஒத்துழைப்பு தந்து முழு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தமைக்கு நன்றி. இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய பீடிகை போட்டு வந்தார். அதெல்லாம் எதை உணர்த்துச்சுன்னா, திமுக கூட்டணிக்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதைத்தான் உணர்த்தியது. உண்மையிலேயே புத்திசாலித்தனம் எது தெரியுமா? திமுக கூட்டணியில போய் இடம்பெறுவதுதான். தேமுதிக சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும். 2006 தனித்து போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றார் சார் விஜயகாந்த். அதன் பிறகு 2011 சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், 2016 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல, 2021 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. அப்ப இப்ப மீண்டும் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்று அந்த கட்சிக்கு ஒரு உயிரோட்டமான சூழலை உருவாக்கணும். சட்டமன்றத்துக்குள்ள அந்த கட்சியினுடைய பெயர் உச்சரிக்கப்படணும். அதற்கு திமுக கூட்டணி தான் 100 விழுக்காடு சரியாக இருக்கும். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்காமல் அதிமுக கூட்டணிக்கு போனா டெல்லிக்கு போறதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும்னு வச்சுக்கோமே, அந்த சீட்டு உறுதியா கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை காட்டுவதை போல காட்டி ஏமாற்றி இருக்கிறாரு. போன நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னதை செய்யலையே. அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் அதை செய்வார் என்று என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்க நாங்க நாள் போட்டு வருடம் போட்டு கையெழுத்திடுறது இல்ல ராஜ்யசபா விவகாரத்துல, அப்படி ஒரு சூழல் இல்ல அப்படின்னு சொன்னதாக பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. ஆனா இப்ப அதிமுகவினுடைய அறிக்கை என்ன சொல்லுது? 2026 காலியாக போகிற ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு தேமுதிகவை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு அதிமுக சார்பில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஏன் நீங்க அறிவிப்ப 2025 போட்டு வெளியிடலாம்? அப்ப ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே இருந்திருக்கிறது. அதை மெல்ல சாடி இருக்கிறார் பிரேமலதா தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக. எனவே திமுக கூட்டணிக்கான வாயிலை பிரேமலதா திறந்து விட்டிருக்கிறார். திமுக கூட்டணியோடு பேரம் பேசுவதற்காகத்தான் அதிமுகவை பிரேக் பண்ணாம வச்சிருக்காங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப பிரேக் பண்ணிட்டாங்கன்னா திமுக என்ன பண்ணிடுவாங்கன்னா 4 சீட்டு தரம்னு நின்றுவாங்க. நாடாளுமன்றத்திலேயே 4 சீட்டு வாங்கி போட்டியிட்டு படுதோல்வி அடைந்த கட்சி இப்போ சட்டமன்றத்துக்கு 4 சீட்டு வாங்கி போட்டியிட்டா அது இன்னும் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும். 4 சீட்டு ஜெயிப்பாங்க, அது வேறு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள், அது வேறு. ஆனா இவர்களுடைய அந்த முக்கியத்துவம் என்பது குறைந்து விடும். எனவே ஒரு முக்கியத்துவத்தை கூட்டுகிற அரசியல் பேரத்தை அரங்கேற்றுவதற்கு அதிமுகவை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரேமலதா என்றுதான் நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை பார்த்தீங்களா? ராஜதந்திரம்னு நினைச்சா அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு? அந்த எந்த வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி வகுத்தாரோ, எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி என்கிற முன்னாள் முதலமைச்சர், அதிமுக என்கிற பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் வகுத்த வியூகத்தை முனைமுழுங்க செய்துட்டாங்க. இப்ப அதிமுகவை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி தன்னுடைய கட்சிக்கு வலு சேர்ப்பதற்கு தயாராயிட்டாங்க. எப்படி
எக்கச்சக்கமா போய் சிக்கியிருக்காரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி. இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ராஜதந்திரம். எடப்பாடி பழனிசாமியினுடைய ராஜதந்திரம் பிரேமலதாவிடத்திலே பல்லித்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அது தேர்தல் நெருங்க தான் பிரேமலதா கூட்டணி குறித்து முடிவு அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்களும் தெளிவாக சொல்றாங்களே, ஜனவரி மாதம் தான் அந்த மாநாட்டில் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக பொதுக்குழு மதுரையில் நடந்தது, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் முதலமைச்சர் பேசிய விஷயங்கள், திமுக தொண்டர் விபத்தில் இருந்தால் 10 லட்சம், இதெல்லாம் இந்த மாதிரியான அறிவிப்புகள், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசும்போது சொல்கிறாரு, பாஜக அதிமுகவையும் கடுமையாக தாக்கி பேசினார். ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமையுதோ அந்த கட்சி தான் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடணும். ஆனால் பாஜக அமித்ஷா இதை பற்றி சொல்கிறாரு. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பழனிசாமியாக அடகு வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. திமுகவினுடைய புதிய பயணத்துக்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது மதுரை பொதுக்குழு என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தென்மண்டலத்தினுடைய தலைநகரமாக இருக்கிற மதுரையில் ஒரு பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறது திமுக. வழக்கமா அண்ணா அறிவாலயத்தில் நடத்துவார்கள், YMCA திடலில் நடத்துவார்கள். சென்னையை தாண்டி பெரிய அளவில் பொதுக்குழு கூட்டம் நடத்துவது என்பது இப்போது அரிதிலும் அரிதாகிவிட்டது. ஆனால் இந்த முறை மதுரையில் பொதுக்குழுவை நடத்தினார்கள். எல்லோரும் ஊடகங்களில் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், தென்மண்டலத்தை மையப்படுத்தி திமுக தன்னுடைய தேர்தல் வியூகத்தை வகுக்குதுன்னு. ஆனா அப்படி ஒரு அவசியம் திமுகவுக்கு எழலன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், அதிமுகவினுடைய அடர்த்தியான வாக்கு வங்கி என்று சொல்லப்பட்ட முக்குளத்தோர் வாக்கு வங்கி சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கிறது அதிமுக கூடாரத்துக்குள்ள. அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுப்பாரா எடப்பாடி பழனிசாமின்னு இந்த மாநிலங்களவை தேர்தலில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எந்த வியூகமும் அதற்காக வகுக்கப்படல. அவர் மாறாக தென் மாவட்டத்திலிருந்து இன்பதுரையை வேட்பாளர் ஆக்கியதன் மூலமாக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா முக்குளத்தோர் சமூகம் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அப்போ யாருக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும்னு சொன்னா இயல்பாகவே அது திமுகவுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம அரசியல் களத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னொன்று, தென் மாவட்டத்துல அதிமுகவினுடைய அரசியல் என்பது முற்றிலுமாக முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ இயல்பாகவே திமுகவுக்கு தான் அங்க லீடு. அதனால அப்படி ஒரு அரசியல் வியூகத்தை வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக மதுரையில் ஒரு மாநாடு நிகழ்த்த பொதுக்குழுவை நடத்தி தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை தயார்படுத்தியிருக்கிறார். வழக்கமா கொடுக்கிற சிறப்பு அழைப்பாளர்களினுடைய அழைப்பை விட இந்த முறை கூடுதலாக கொடுத்திருக்கிறாங்க. மாநகர மாவட்ட அணிகளினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பேரூர் செயலாளர்கள் வரைக்கும் சிறப்பு அழைப்பு போயிருக்கு. வழக்கமா பேரூர் செயலாளர்களுக்கு சிறப்பு அழைப்பு கிடையாது. மாவட்ட இளைஞர் அணிக்கு மட்டும்தான், மாணவர் அணிக்கு மட்டும்தான் சிறப்பு அழைப்பு. இந்த முறை தொண்டரணி, மகளிர் தொண்டரணின்னு எல்லா துணைநிலை அமைப்புகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுருச்சு. எல்லாரும் போய் பொதுக்குழுல சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று வந்திருக்கிறாங்க. அப்போ இதை என்னத்துக்காக இந்த கூட்டத்தை இப்படி நடத்தி இருக்கிறாரு முதலமைச்சர் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேர்தலில் என்னென்ன வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக வகுத்திருக்கிறார். புதிய அத்தியாயம், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி வாகை சூடிய புதிய அத்தியாயம் துவங்கப்பட போகுதில்ல, அதற்கு அடித்தளத்தை மதுரையிலிருந்து முதலமைச்சர் துவக்கி இருக்கிறார். நீங்க ரோட் ஷோ இதுக்கு முன்னாடி அமித்ஷாவும் மோடியும் நடத்தி இருக்கிறாங்க, பார்த்திருக்கீங்க ஊடகவியலாளரா. எப்படி நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கார்ல திறந்த வெளி ஜீப்ல ஏறி நின்று கையசைச்சுக்கிட்டே போவாங்க. மக்கள் பூக்களை வாரி இறைப்பாங்க. அதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரி ஒரு ஏற்பாடு செய்வாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கும். அதன் பிறகு அது முடிவடைந்து விடும். அதை வச்சு பெரிய அளவுல படங்கள்லாம் எடுத்து சமூக வலைதளத்துல பரப்புவாங்க. 20 கிலோமீட்டர் தன்னுடைய இந்த ரோட் ஷோவை நடத்தி காட்டியிருக்கிறார் முதலமைச்சர். வரலாற்றில் இது முதல் முறை தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு தூரம் நடந்து வருவதும், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று அவரை வரவேற்று மகிழ்வதும்ங்கிறது. இன்னொன்னு, எங்கெங்கெல்லாம் மக்கள் அலையலையாக நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் மக்களிடத்துல கரம் குலுக்கிறார். மக்களுடைய குரல் என்னன்றதை கேட்கிறார். அப்படியே மதுரையில் கடல் இல்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் கடலாகவே மதுரை காட்சியளிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சாலையின் இரு மருகிலும் திரண்டு நிற்கிறார்கள். ஒரு நதி போல நடந்து வருகிறார் முதலமைச்சர். இவ்வளவு பெரிய வரவேற்பு. ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னே தெரியாத அளவுக்கு. அப்ப இந்த அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையா? இல்லையே.
ஒரு இடத்துல கூட அது வெளிப்படலையே. நீங்க வட மாநிலங்கள்ல மோடி பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சாலை சரியாக அமைக்கப்படாத பகுதியெல்லாம் திரையிட்டு மறைச்சிருவாங்க. அவருடைய பாதை மட்டும் சீராக இருப்பது போல பாத்துக்குவாங்க. ஏன்னா ஊடகங்கள்ல அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மோடிக்கு தெரியும் அந்த ஊரினுடைய லட்சணம் என்னன்னு. காசியினுடைய லட்சணம் என்னன்னு மோடிக்கு தெரியாதா? அகமதாபாத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்றது மோடிக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனாலும் ஊடகங்கள்ல அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மறைப்பாங்க. ஆனா பணி நடக்குது, முதலமைச்சர் வருகிற பாதையில பணி நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கால்வாயை திறந்து வைக்க வேண்டாம், அதனால அதை ஒரு நாள் மட்டும் மூடி வைக்கிறாங்க. ஊடகங்கள்ல செய்தி அது கரெக்டா முதலமைச்சரினுடைய கான்வாய் அந்த இடத்துல நிக்குது. இறங்கி முதலமைச்சர் அதை ஆய்வு பண்றாரு. அப்போ என்ன முதலமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றாருன்னா, ஐயோ இந்த பணிகள் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஏன் இதை மூடி வச்சிருக்கீங்கன்னு அமைச்சர்களை கடித்து கொள்கிற செய்தி கூட சேருது. இதே மூடி வச்சீங்க, நான் பார்க்க மாட்டேனா இது என்ன நடக்குதுன்னு? ஏன் இதை மூடி வச்ச மக்களுக்கு என்னத்தை நீங்க மறைக்க விரும்புறீங்க? அப்ப வெளிப்படைத்தன்மையோடு இயங்குகிற ஒரு முதலமைச்சரை பார்க்கிறது நாடு. பந்தல்குடி கால்வாய் அதை மறைச்சு வச்சிருக்காங்க. அது அதிமுக சொன்னதுக்கு அப்புறம் தான் முதல்வர் அந்த மாதிரி ஆய்வு பண்ணாருங்கிறாங்க. அதிமுக சொன்ன பிறகு ஆய்வு செய்யணுங்கிற மனநிலை முதலமைச்சர் இருக்குல்ல, அதை ஏன் மறைக்கணும்? முதல்ல மறைச்சிருக்கவே கூடாது, அப்படி இருந்திருக்கணும். ரெண்டாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சரி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சிகளினுடைய குரலுக்கு செவிமடுக்கிற முதலமைச்சர் வாய்ச்சிருக்கிறாரா இல்லையா? நீங்க அதிமுக சொல்லித்தான் முதலமைச்சர் பார்த்தாரு, ஒத்துக்கிறேன். அதிமுக எதிர்கட்சியினுடைய குரல் என்ன என்பதை மதித்து எதிர்கட்சியினுடைய குரலுக்கு மதிப்பளிக்கிற முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் வெளிப்பட்டிருக்கிறார். அதுவே அவரை பாராட்டணும். சரி, ஏன் மூடியதுல என்ன தவறு இருக்கு? தப்பு ஒண்ணும் கிடையாது. மறைக்கணுங்கிறதுக்காக மூட்டாங்களா? இல்ல, பணிகள் நடந்துகிட்டு இருக்கிற இடம், பணி நடக்கிறத வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அந்த சாலையினுடைய இரு மருகிலும் போய் யாரும் நின்று மக்கள் வரவேற்கும் போது மக்களினுடைய கூட்டத்துல அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது. அதனால மக்கள் போகாம ஒரு தடுப்பு அமைச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க மூடி வச்சாங்கன்னு ஊடகங்கள்ல செய்தியை திரிச்சிட்டீங்க. ஊடகங்கள்ல சொல்லி இருக்கிற செய்தி போல அல்ல. அங்க என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் இரு மருகிலும் நின்று வரவேற்கிறாங்க முதலமைச்சரை. பணிகள் நடக்கிற இடத்துல போனா செவர் இல்லாம இருக்கும் சார். கால்வாய்க்குள்ள 2 பேர் பெண்கள் விழுந்துட்டாங்கன்னா, வரவேற்க வந்த வயதானவர்கள் கால்வாய்க்குள்ள காலை வச்சுட்டாங்கன்னா, சறுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? முதலமைச்சருடைய வரவேற்பு, கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாமல் படுகாயம், செய்தி போடுவாங்க. இதையெல்லாம் தடுக்கிற வண்ணம் அதை மூடி வச்சிருந்தாங்க. பணிகள் நடக்கிறது மதுரையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆட்சி எப்போ வந்ததோ அப்பல இருந்து அந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சிருந்தா இன்னைக்கு அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதுங்கிறாரு செல்லூர் ராஜு. அதிமுக ஆட்சியில நாங்கள் இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி அதை பணிகளை நடத்தணும், திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே போட்டாங்க, அது தொடர்ந்து பணி நடந்ததுன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லையே, மறைக்க வேண்டிய பிரச்சனை இல்லை, பொதுமக்கள் அங்கே வந்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்கிற பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்களே. ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் அதை செய்து முடிக்கல? நிதி ஒதுக்குனீங்கல்ல. அதிமுக ஆட்சி என்ன ஓராண்டு இருந்துச்சா? 10 ஆண்டு கால ஆட்சி அதிமுகவினுடைய ஆட்சி. 10 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் 10 ஆண்டுகளா அதை நீங்க செய்து முடிக்கல? நிதி ஒதுக்குனீங்கல்ல சார். ஒதுக்கிய நிதி எங்க சார் போச்சு? செல்லூர் ராஜு வீட்டுக்கு போயிடுச்சா? ஆர்பி உதயகுமார் வீட்டுக்கு போயிடுச்சா? ராஜன் செல்லப்பா வீட்டுக்கு போயிடுச்சா? யாருக்கு போச்சு? ஏன் 10 ஆண்டுகளா அந்த பணியை நீங்க செய்து முடிக்கல? நீங்க என்ன ஓராண்டு காலம் ஆட்சியில இருந்துட்டு போயிட்டீங்களா? இடைக்கால ஆட்சி அவங்க ஆட்சி இல்ல. 2 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அப்ப ஏன் நீங்க 10 வருஷமா செய்யல? நீங்க 10 வருஷமா செஞ்சிருந்தா அங்க பணிகளை துவக்க வேண்டிய அவசியமே திமுகவுக்கு வந்துடாத. நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டு இன்றைக்கு இருக்கிற அரசை பார்த்து குறை சொல்வதை மட்டும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற பணியை நீங்க செய்றீங்க. ஆனா உங்களுடைய குறைகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வருகிற குறை என்று கூட கவனத்தில் கொள்ளாமல் எதிர்கட்சிகளினுடைய குரலுக்கு மதிப்பளிக்கிற முதலமைச்சர் அந்த இடத்தில் நின்று நீங்கள் சொல்வதை போல உங்களுடைய குரலுக்காகவே பார்த்தார் என்று வைத்துக் கொண்டாலுமே கூட ஒரு முதலமைச்சர் கன்சர்னா இறங்கி பார்த்தார்ல சார். ஏன் சார் அதை நீங்க பாராட்ட மாட்டேன்றீங்க? அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த தவறும் இல்லை, நான் அதெல்லாம் கடந்துடுறேன். இந்த செய்தியை ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொதுக்குழுவின் மூலமாக புதிய பாய்ச்சலுக்கு திமுகவை தயார்படுத்தி இருக்கிறார். முதலமைச்சரினுடைய பேச்சு என்பது ஒரு வியூகத்துக்கு தயாராகிவிட்டது, வியூகத்தை வகுத்து விட்டது திமுக. தேர்தல் வெற்றி மட்டும் அல்ல இலக்கு. ரொம்ப நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாட்டை அழிக்க துடிக்கிற ஆக்டோபஸ் கரங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமளிக்க கூடாதுங்கிறது தான் முதலமைச்சருடைய பிரதான உரை. வெறுமனே தேர்தல் வெற்றி, படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200 அப்படின்னு முன் வச்சதோடு அவர் அப்படியே போயிடல. அதை தாண்டி தமிழ்நாடு பாதுகாக்கப்படணும், தமிழ்நாட்டுல எவனுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதோ அவனுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்கிறத தன்னுடைய வியூகத்தில் வகுத்து விட்டதாக திமுகவினருக்கு அறிவுறுத்துறாரு.
திமுகவினரை தயார்படுத்தி இருக்கிறார். எனவே புதிய அத்தியாயத்துக்கு திமுக தயாராகிவிட்டது என்றுதான் நான் சொல்வேன். சரி, நீங்க இப்படி சொல்றீங்க. செல்லூராஜ் சொல்றது வந்து 1977 திமுக பொதுக்குழு மதுரையில் நடந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் திமுக ஆட்சி வரல, அதிமுக ஆட்சி தான் நடந்தது. இப்போ திமுக தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிச்சு, இனி 10 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறார். இந்த சூனியம் வச்சிருச்சு, ஸ்டாலினுடைய ஜாதகத்தை 8 கட்டமும் அலசி பார்த்தாச்சு, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் பேசியதற்கு பிறகுதான் முதலமைச்சராக திராவிட மாடல் நாயகராக இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? இந்திய துணை கண்டத்தின் திசை காட்டுகிற கருவி யார் என்று கேட்டால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற நிலையை அவர் அடைந்திருக்கிறார். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு மாநிலத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். நீங்க இன்னமும் பழைய கதைகளையே பேசிக்கிட்டு ஜாதகத்தை பார்த்தாச்சு, 8 கட்டத்தை அலசியாச்சு, சூனியம் வச்சாச்சுன்னா சொல்றீங்க. 2026 தேர்தல் களம் உங்களுக்கு உணர்த்தும் யாருக்கு சூனியம் வச்சிருக்காங்க, யாருக்கு சூனியம் வைக்கல அப்படிங்கிறத களத்தில் மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். படுத்துக்கிட்டே 200 தொகுதி ஜெயிப்போம்லாம் சொன்னாங்க திமுக காரங்க. கண்ணை மூடிட்டு ஜெயிப்போம் 200 தொகுதி, அதுக்கு மேலேயும் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து கெஞ்சுறாங்க, தொண்டர்கள் போய் வேலை பாருங்க, களப்பணியாற்றுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு திமுக தலைவர். அந்தளவுக்கு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததால் வந்த பயம்தான் இது அப்படிங்கிறார் எல்முருகன். திருட்டு பசங்க வந்துடுறானுங்க, பர்செல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அண்ணா, பாத்தீங்கல்ல நாங்க வந்தோன்னே பர்செல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, அப்புறம் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு திருட மாறு தட்டினா எவ்வளவு கேவலமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாறு தட்டுகிற நடவடிக்கை தான் அதிமுக நடவடிக்கை. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றியை திமுக தலைமையிலான அணி பெற்றுச்சில்ல சார். அதிமுக தோற்கும் என்பது உறுதி. பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்குது. வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும்னு தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு பிரகடனம் செய்து அந்த தேர்தலை அணுகுனாங்க. முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? வெற்றியினுடைய மமதையோடு அவர் பேசல. நாம வெற்றி பெற்றோமையா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க யான்னு சொல்லல. நம்முடைய வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. முதலமைச்சர் சொன்ன வார்த்தை 2021. அன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர். நம்முடைய வெற்றி எளிதாக கிடைத்து விடாது. நமக்கு கிடைக்க பெறுகிற வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லா வகையிலும் அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். சர்வபரி தியாகத்துக்கும் தயாராகுங்கள். கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏற்றுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று தன்னுடைய உடன்பிறப்புகளை தயார்படுத்திய தலைவர். நீங்க தேர்தல் களத்தில் நின்று தேர்தலில் மக்களை சந்தித்து மக்களாட்சியை மீண்டும் வென்றெடுக்கணும்னு நினைக்கிற தலைவருக்கு தான் இந்த பதபதைப்பு இருக்கும். மாறாக கொல்லைப்புற வழியாக நாம மிஷின்ல சூடு வச்சிடலாம், பூத்தை கேப்சர் பண்ணிடலாம், ரவுடிசம் பண்ணிடலாம், அவதூறுகளை அள்ளி வீசிடலாம்னு நினைக்கிறவனுக்கு தேர்தல் வியூகம் வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒண்ணும் பதட்டம் இல்லை சார். பொறுப்புணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர். என்ன சொல்றாருன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, கூட்டணி பலமாக அமைக்க முடியாதுங்கிற சூழல் எதிர்த்தரப்புல இல்ல. இதெல்லாம் நீங்க கணக்கில் கொண்டு இந்த தேர்தலை ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. தேர்தலை நீங்கள் வழக்கம் போல எதிர்கொள்ளுங்கள். திமுக எப்படி தேர்தல் பணி ஆற்றுமோ அதுபோல இந்த முறையும் தேர்தல் பணியை ஆற்றிட வேண்டும். எந்த இடத்திலும் தொய்வு காட்டிடாதீங்கன்னு தன்னுடைய படையை கூறுதிட்டுகிற வேலையை செய்கிறார் முதலமைச்சர். இதை ஒரு முதலமைச்சர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? இதுதானே ஒரு தளபதிக்கு உண்டான அழகு, இதுதானே ஒரு தலைவருக்கு உண்டான அழகு. அதைத்தான் செய்திருக்கிறார். பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. தேர்தலில் தோத்துட்டா என்ன திமுக அழிச்சிருவீங்களா நீங்க? ஒருவேளை சரி பயந்துருச்சு திமுக, என்ன செய்வீங்க? தேர்தலில் தோக்கடிச்சிருவீங்க. தோத்துட்ட பிறகு திமுக அழிச்சிருவீங்களா? நிர்மூலமாக்கிடுவீங்களா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் இன்றைக்கு நான் சொல்கிறேன், திமுக என்கிற இயக்கத்தை எந்த கும்பனாலும் வீழ்த்திட முடியாது. ஏன்னா கொள்கையால் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற இயக்கம் இந்திய துணை கண்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை. ஒரு லட்சிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், அந்த லட்சியம் குறையாமல் இன்றைக்கும் நதி போல ஓடிக்கொண்டிருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு இயக்கம் இல்லை. எனவே அந்த இயக்கத்தை வீழ்த்த முடியும் என்று நினைத்தவர்கள் வீழ்ந்து போயிருக்கிறார். அந்த இயக்கத்துக்கு துரோகம் செஞ்சவன் தான் ஜாஸ்தியே தவிர, துரோகம் செஞ்சவனுடைய எண்ணிக்கை தான் அதிகமே தவிர, ஒரு காலத்திலும் அந்த இயக்கத்தை வீழ்த்த நினைத்து களத்தில் நின்று வீழ்த்தியவன் என்று வரலாற்றில் எவனுமே இதுவரை இல்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. பொதுக்குழுவில் முதல்வர் நிறைவேற்றிய தீர்மானத்தில் கோமாளிகள் என்ற வார்த்தை வருது. இது ஆணவத்தின் உச்சம். கோமாளிகள் என்று சொல்பவர்கள் ஏமாளிகளாக போவார்கள் அப்படிங்கிறாங்க தமிழிசை. இந்த கோமாளிகள் இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம்
அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி சொல்வதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் யாரை பார்த்து சொன்னாரு? ஏன் உங்களுக்கு கோபம் வருது? இப்ப நீங்க தான் கோமாளிகள்னு நீங்க முன்னாடி வந்து சொல்றீங்க. கிராமப்புறத்துல சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பா அந்த குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு போய் பையன் சொன்னானா. அப்பனா என்ன அர்த்தம்? குதிரைக்குள்ள இருக்கிறது எங்க அப்பா தான், போய் பாருங்கன்னு காட்டி கொடுக்கறதா அர்த்தம். கோமாளிகள்னு சொன்னாரு. ஏன் அதிமுக சொல்லலாமே, நினைக்கலாமே, நாம் தமிழர் கட்சி நினைக்கலாமே, புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் நினைக்கலாமே. ஏன் பாஜக கோவப்படுது, பாஜக ஆத்திரப்படுது? இப்ப பாஜக நினைக்குது நாம தான் கோமாளிகள்னு. அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. அன்றாட மக்களிடத்துல அம்பலப்பட்டு போகிற காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கமா இல்லையா? அதிமுகவினுடைய வியூகமும் பாஜகவினுடைய வியூகமும் ஏதாவது ஒரு சின்ன தாக்கத்தையாவது களத்துல ஏற்படுத்துதா? இந்த பாருங்க, தேமுதிக என்கிற இயக்கம் தலையில்லாத முண்டம் போல தெரிந்துகிட்டு இருக்கு. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கம் இருக்குமா இல்லையாங்கிற கேள்விக்குறி, இருக்கா இல்லையான்ற கேள்விக்குறியில அந்த அம்மா தலைவராகி அந்த கட்சியை நடத்திட்டு போற மாதிரி ஒரு காட்சியை வச்சிருக்கிறாங்க. வெறும் காட்சியாகத்தான் இருக்கு, கட்சியா இல்ல அது. அந்த கட்சிக்கு ஒரு தூண்டில போடுறாரு, அந்த தூண்டில கூட அந்த கட்சி சிக்கலையா? அப்ப என்ன பெரிய அரசியல் உங்க கையில இருக்கு? நீங்க கோமாளிகளாகத்தானே பார்க்கப்படுறீங்க. ஒரு நிமிடத்துல உங்களுடைய அரசியல் வியூகத்தை உடைத்து சுக்குநூறாக்கி போட்டாங்களா? என்ன சார் பிரேமலதாவுக்கு அரசியல் அனுபவம்? நீங்க நாடாளுமன்றத்துக்கு சென்றவர், அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவினுடைய படை தளபதிகளில் ஒருவராக இருந்தவர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். இவ்வளவு பெரிய லாங் ஹிஸ்டரி, டிராவல் ஹிஸ்டரி வச்சிருக்கீங்களே பொலிட்டிக்கலா. நீங்க இந்த ஹிஸ்டரி எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால உங்க வியூகத்துல பிரேமலதா விஜயகாந்தை கொண்டு வந்து லாக் பண்ண முடிஞ்சுச்சா? முடியலையே. எந்த அரசியல் அனுபவம் இல்லாத பிரேமலதா உங்களுடைய வியூகத்தை முனைமுழுங்க செஞ்சா. அப்ப நீங்க கோமாளியா இல்லையா? நான் பாஜகவை பத்தி பேசவே இல்லை. தமிழிசையா வாண்டடா வந்து வண்டியில ஏறாங்க, நானும் ரவுடி தான், நான் அதை பத்தி பேச விரும்பல. நிச்சயமாக அதிமுக அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் கோமாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். அதைத்தான் முதலமைச்சர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.